ராஜம் சில்க்ஸ் காஞ்சிபுரம் திருமணப்பட்ட சேலைகள் புதிரகப்பட்ட புடவைகள் வாங்க கைராசியான இடம். யாழ்குடா நாட்டில் இடம்பெற்ற பல வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கடந்த ஒரு வருட காலமாக தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை தனங்கிழப்பு பகுதியில் வைத்து வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தலைமறைவாகி இருந்த இந்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். ஆவா குழுவில் செயல்பட்ட இந்த சந்தேக நபர் மானிப்பாய் தனருக் என்பவர் மற்றும் அவருடன் தொடர்பு உடையவர்களின் வீடுகளை தாக்கி வந்த கும்பலை சேர்ந்தவர் எனவும் கடந்த ஆண்டு மர்தனா மடத்தில் சுன்னாகம் போலீசார் வாள்களுடன் கைது செய்யப்பட்ட கும்பலில் இருந்து தப்பியவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக தலைமறைவாகியிருந்த இந்த சந்தேக நபர் தனங்கிழப்பு பகுதியில் உள்ள வீட்டில் மறைந்திருப்பதாக யாழ்ப்பாணம் சிறப்பு குற்ற தடுப்பு பிரிவு போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அந்த பிரிவுக்கு பொறுப்பான ரஞ்சன் எத்ரிசிங்க தலைமையிலான அணியினர் நேற்று நள்ளிரவு சந்தேக நபர் மறைந்திருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். போலீசார் சுற்றி வளைத்ததை அறிந்த சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்த போதும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து வாள்கள் 2, முகமூடி கப்புகள் 3 கைப்பற்றப்பட்டுள்ளன. சாவகச்சேரி சுன்னாகம் போலீஸ் பிரிவுகளில் தலா 2 குற்றச் செயல்களிலும் மானிப்பாய் போலீஸ் பிரிவில் 3 குற்றச் செயல்களிலும் சந்தேக நபருக்கு எதிராக வழக்குகள் உள்ளன. விசாரணைகளின் பின் சந்தேக நபர் இன்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சாவகச்சேரி போலீசாரால் சந்தேக நபர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட வாள்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் அவரை பிணையில் விடுவிப்பதற்காக சாவகச்சேரி போலீசார் 1,50,000 ரூபாய் பணம் பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்படாமல் மறைந்திருப்பதற்கு சாவகச்சேரி போலீசார் உதவியுள்ளதாகவும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இதனாலேயே யாழ்ப்பாணம் சிறப்பு குற்ற தடுப்பு பிரிவினர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவில் உள்ள தனங்கிழப்புக்கு சென்று சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிய வருகிறது என செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.